ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். டேய் அவன் போறான் பாருடா, புடிங்கடா புடிங்கடா, அவனை விட்டுறாதீங்கடா. ஏய் புடிங்கடா, ஏய் நில்றா. விட மாட்டான். போடா டேய், போடா போடுறா போடுறா அவனை, போடுறா அவனை. சொல்லாமலே யார் பார்த்தது, நெஞ்சோடுதான் பூ பூத்தது, மழை சுடுகின்றதே அடி அது காதலா, இந்த மாற்றங்கள் உன்னால உருவானதா. இந்த டைமில் யார் ஃபோன் பண்ணுறது? வைஷு இப்போதுக்கு ஃபோன் பண்ணுறா என்ன தெரியலையே. ஹலோ சொல்லு வைஷு. ஹலோ ஹலோ வைஷு கேட்குதா? ஹலோ ஹலோ கேக்குதா? ஹலோ அலெக்ஸ். ஹலோ கேட்கல வைஷு. ஹலோ 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 சொல்லு வைஷு. ஹலோ சொல்லு வைஷு. டேய் நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும்டா. என்கிட்டயா? என்ன திடீர்னு? சரி சொல்லு. ஆஹா நான் அதை இப்போ உன்கிட்ட சொல்ல மாட்டேன், நான் நாளைக்கு சொல்கிறேன். அது சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸா? சர்ப்ரைஸ்னா என்னவா இருக்கும்? கண்டுபிடிச்சிட்டேன். சார் என்னத்தை கண்டுபிடிச்சிங்க? நீ சர்ப்ரைஸ் சொல்லுது பர்த்டே கிஃப்ட் தானே, கரெக்டா? இல்லை நோ நோ, அது சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ். இல்லையா? சர்ப்ரைஸ்னா நான் உனக்கு கொடுக்க போகிற கிஃப்ட்டு உன் லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டாக கூட வச்சுக்கேன். ஐயோ சர்ப்ரைஸ் சொல்லி சாவடிக்கிறாளே. வயசு சர்ப்ரைஸ் மட்டும் சஸ்பென்ஸ் வச்சிருக்காதம்மா, சொல்லிடுமா. நாளைக்கு நம்ம எப்பயும் மீட் பண்ணுற காஃபி ஷாப்பா அங்கே சொல்கிறேன். நீ சொல்லனா இன்னைக்கு நைட்டு எனக்கு தூக்கம் வராது, ஒன்றும் வராது வயசு. சார் ஒரு நாள் நைட்டு தூங்கலன்னா ஒன்றும் செத்துற கித்துற மாட்டீங்க, முழிச்சுட்டு இருங்க. சரி நான் தூங்க போகிறேன், பாய். ஹலோ 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 வச்சிட்டா.
தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா இந்த சூரியன் வழிக்கு சேத்தில் விழுந்தது மாமே. என் கண்ணை கட்டி காட்டில் விட்டது சாமி சாமி சாமி. சாராயத்தை ஊத்து. டேய் சைடுல பாரு. இந்த மாதிரி தோக்குறேன். ஏய் பின்னாடி இருக்காங்க. போடு ஹெட்செட் வேணா போடு ரொம்ப என்னடா சரக்குலாம் சரியா சப்ளை ஆயிட்டு இருக்கா? ஆண்ணே எல்லாம் சரியா போயிட்டு இருக்குண்ணே. என்னடா நிக்கோட்டின் ரொம்ப கம்மியா இருக்கு, இப்படி இந்த சரக்கு எப்படி ஓடும்? சும்மா பிள்ளைங்க வாங்கி வச்சோன்னா சிறுன்னு ஏற தேவல. நான் சொன்னது புரிஞ்சுதா? புரியுதுண்ணா. இங்க பாருங்க, எல்லாருக்கும் ஒன்று சொல்றேன், இன்னும் 2 நாள்ல 500 கிலோ சரக்கு ரெடி ஆகணும். சங்கரே, அந்த சரக்கு என்ன ஏதுன்னு பார்த்து கை மாத்தி விடு. நான் சரியா? சரிண்ணே, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேண்ணே. நானாக உன்னைத்தான் என்னைத்தான் பண்ணித்தான் மாடுறேன். அண்ணா போலீஸ் வர மாதிரி இருக்கு, வண்டி ஓரங்கட்டவா? வேணா நான் நிறுத்தாத, கொஞ்ச தூரம் போய் நிறுத்து. அண்ணா போலீஸ் கிட்ட வந்துட்டாங்க. என்ன பண்றது?
ஆகட்டும்டா, விடியறதுக்குள்ள சரக்கு அங்க இருக்கணும். டேய் சீக்கிரம் பாத்துக்கடா. ஓகேண்ணா ஓகேண்ணா. டேய் சீக்கிரம் ஏற்றுக்கடா, டேய் ஏற்றுக்கடா. அவ்வளோதாண்ணா, முடிஞ்சதுண்ணா. நான் போலீஸ் வந்துட்டு இருக்காங்கண்ணா. போங்க போங்க, போய் சீக்கிரம் சரக்கா கைமாத்துங்க. சரிண்ணே. போங்க போங்க. ஏறா வண்டிய. டேய் 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 ரைட் போடா. ஏய் கிட்ட போறா டேய். டேய் வந்துட்டானா. இப்போ போறான் பாரு ஹெட்ஷாட். யாரு பின்னாடி பாரு. நான் பங்காளி டிஸ்ட்ரிபியூட்லாம் எப்படி போகுது? சிறப்பா போயிட்டு இருக்குது பங்காளி. மாத்தூர்ல டிஸ்ட்ரிபியூட்லாம் சரியா போயிட்டு இருக்கா? இல்ல பங்காளி, அந்த ஏரியால தடிச்சிக்கம் அதிகமா இருக்கனால சரக்கை டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியல. எல்லா செக் போஸ்ட்லயும் அலர்ட் பண்ணிருக்கானுங்க. ஓ, அப்ப அங்க தடி இருக்காங்க. நீ என்ன பண்ணவே எனக்கு தெரியாது. சரக்கு மட்டும் கரெக்டா சப்ளை ஆயிட்டே இருக்கணும். நான் புரிஞ்சுதா? சரிண்ணா பாத்துக்கிறேன். இந்த தடுப்பு சரக்கை பாதி சீஸ் பண்ணிட்டாங்களாண்ணே. என்ன சரக்கா போலீஸ் சீஸ் பண்ணிட்டாங்களா? அது எப்படிரா? பாதி மட்டும் தான் மாட்டிருக்குண்ணா. அப்போ மற்ற சரக்குலாம் ஏதோ தப்பா இருக்கு. நான் எல்லாத்தையும் விசாரிச்சதுல இந்த ராகுல் தான் நமக்கு தெரியாம சரக்கு ஓட்டி இருக்கான். யாரு? ராகுலா? ஆமாண்ணே. முன்னாடி குரோம்பேட்டையில் நடந்த சீஸுக்கும் ராகுலுக்கும் சம்மந்தம் இருக்குண்ணே. அன்னைக்கு நீங்க சரக்கு ஓட்ட வேணான்னு எவ்வளவு சொல்லியும் கேட்காம இப்போ போலீஸ் நம்மளை சுத்து போடுற நிலைமைக்கு வந்துட்டாங்க. வேற ஃபோன் பண்ணே இருக்கான். இப்பதான் கட் பண்ணேன், திரும்ப கால் பண்ணுறான் முட்டா பையன். அட ராவ் பங்காளி, எப்போ வந்த? எதுடா காலை கட் பண்ண?
ஃப்ரீ ஃபயர் ஆட்டு இந்த பங்காளி, அதுதான் எடுக்க முடியல. ஓ. ம். போலீஸ் கிட்ட அந்த சரக்கு எப்படிடா மாட்டுச்சு? எந்த சரக்கு பங்காளி? ஒன்றும் புரியல எனக்கு. நேத்து ஒருத்தர் பார்த்தோம், பார்த்து ஒருத்தர் மறந்தோம். மத்த மயிறு மயிறு மாதிரி சொல்லுவேன், நான் செய்யணுமா நான்? வேணா ராகுலே, ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. டேய் ஆமாண்டா, நான் அப்படிதான்டா பேசுவேன். ஒருத்தர் ஒத்த நீ தவுல்தா சுத்தின்னு இருப்ப, உனக்காக நான் உசுறு குத்து வேலை பார்க்கணுமா என்ன? அதான்டா உனக்கு தெரியாம சரக்கு ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். நான் சொல்லிட்டே இருக்கேன், எதுவும் கேட்காம. திருநாத்துல நடக்கிற காத்துல பூத்தது பாட்டுதான், புது பாட்டுதான், தனக்கு தக கூட்டுதான், இணைஞ்சது ஒரு கூட்டுதான், பாட்டுதான், புது பாட்டுதான், தனக்கு தக கூட்டுதான், இணைஞ்சது ஒரு கூட்டுதான். நேத்து ஒருத்தர் பார்த்தோம், பார்த்து ஒருத்தர் மறந்தோம். இதோ வந்துட்டானே. டேய் அண்ணனே அடிக்கிறியா? ஏய் ஆத்தங்கரையோரம் பூத்திருக்கும் அழகு பூவாசம், காத்து மனசோரம் வசிச்சிருக்கும் பல நாள் உன்னேசம். அடியாத்தி ஆத்தி மரம், அரும்பு விட்டு ஆரம் பூத்த மரம், மாத்தி மாத்தி தரும் மனசு வச்சு மாற போட வரும். பூத்தது பார்வை, போர்த்தது போர்வை, பார்த்ததும் தோளில தாவ, கோர்த்தது பூவ. போட்டா கண போட்டா, கேட்டா பதில் கேட்டா, வழி காட்டுது பல சுகம் கூட்டுது வருகிற. பாட்டுதான், புது பாட்டுதான், தனக்கு தக கூட்டுதான், இணைஞ்சதொரு கூட்டுதான். நேத்து ஒருத்தர் பார்த்தோம், ஒருத்தர் பார்த்தோம், பார்த்து ஒருத்தர் மறந்தோம். ஒருத்தர் மறந்தோம். அழகா சுடி கேட்டு, நீ நடக்கும் சடி கேட்டு, படிப்பேன் பல பாட்டு, தினம் நடக்கும் காதல் விளையாட்டு. இந்த வானே மரகதமே, உன்னை நினைச்சு நானே தினமே. பாடும் ஒரு வரமே, எனக்களிக்க வேணும் புது ஸ்வரமே. காத்தொரு மாதிரி ஆச்சு, ராத்திரி தூக்கமும் போச்சு. காத்துல கரையுது மூச்சு, காவியமாகிடலாச்சு. பார்த்து வழி பார்த்து பேசு, ஒன்னு சேர்த்து. அரங்கேற்றது மனசுல பூத்தது. ஏ, ஏ, ஏ. புது பாட்டுதான், தனக்கு தக கூட்டுதான், இணைஞ்சதொரு கூட்டுதான். நேத்து ஒருத்தர் பார்த்தோம், ஒருத்தர் பார்த்தோம், பார்த்து ஒருத்தர் மறந்தோம். ஒருத்தர் மறந்தோம். காத்து காத்து என்ன கூத்து, திருநாத்துல நடக்கிற காத்துல பூத்தது, புது பாட்டுதான், தனக்கு தக கூட்டுதான், இணைஞ்சதொரு கூட்டுதான். புது பாட்டுதான். தனக்கு தக கூட்டுதான். என்னடா டேய்? என்னடி? ஏண்டா எத்தனை வாட்டி சொன்ன கேட்டியா? இப்ப பாரு,
என் கையாலே வந்து போடுற நிலைமைக்கு ஆயிடுச்சு. ராகுலே போயிட்டியா? டேய் போடா. நான் சொன்னது கேட்டிருந்தா இப்போ உயிரோட வாட்சி இருந்திருப்பில்ல. என்ன சார் ஆச்சு? வண்டி கண்டுபிடிச்சிங்களா இல்லையா? வண்டி காணாம போய் 1 வாரம் ஆகுது. இது வரைக்கும் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல நீங்க. இருமா நாங்கள் தேடிக்கிட்டே இருக்கோம். சும்மா கத்தாத, சார் வரல இருக்காப்ல. என்ன அங்க சத்தம்? ஐயா வண்டி மிஸ்ஸிங் சொன்னியா? யோ கான்ஸ்டபிள், கிளியாத்தூர் கேஸ் இன்னுமா முடியல? சார் அது வந்து யோ இந்த பொம்பளை வேற இருக்கிற பிரச்சனையில வண்டியை கண்டுபிடிச்சு கொடு, வயலை கண்டுபிடிச்சு கொடுன்னு கேட்குறா. ஃபர்ஸ்ட் அந்த கேஸ் என்ன ஏதுன்னு பார்த்து முடிச்சு விடியா? சரி சார். சார் நீங்கள் உட்காருங்க சார். சார் எனக்கு இந்த சிட்டியில் இருக்கிற மொத்த கேமரா ஃபுட்டேஜ் லிஸ்ட்டும் எனக்கு வேணும். கான்ஸ்டபிள் சார். சார் என்ன ஃபுட்டேஜ் கேட்குறாரோ ஃபுல் டீட்டெயிலும் சார் இருக்குங்க. ஓகே சார். ம். ஏன் சார் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆன ரீசன் தெரிஞ்சுக்க முடியுமா? அப்படி அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? இல்லை சார், சும்மா கேட்கணும்னு தோணுச்சு. நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கு ரீசன் தெரிஞ்சுக்கணும்னா 1 மாதத்துக்கு முன்னாடி மர்டர் கேஸ் ஒன்று நடந்துச்சு. ஆமாம் சார், அது ஒரு சூசைட்னு சொன்னாங்க. ஓ சூசைட் கேஸ். ம். நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கு ரீசன் தெரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கல்ல, அந்த கேஸ் எடுத்து நீங்கள் ரீ எக்ஸாமினேஷன் பண்ணுங்கள். அப்போ தெரியும் அதுக்கான ரீசன். ஓகே சார். ஓகே சார், அப்போ நான் வரேன். கான்ஸ்டபிள் இங்கே வாயா. இந்த வரேன் சார். என்னையா இந்த ஆள் முடிஞ்சு போன கேஸை மறுபடியும் ரீ எக்ஸாமினேஷன் பண்ண சொல்கிறான்? யோ இந்த ஆளுக்கும் செத்து போன அந்த பையனுக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கும் போலயா? கண்டுபிடிக்கிறேன். டாக்டர் என் ஃப்ரெண்டுக்கு என்னாச்சு டாக்டர் சொல்லுங்கள். சொல்கிறேன் உட்காருங்க. உட்காரு. பரவாயில்லண்ணா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ட்ரக்ஸு சிகரெட் அடிக்கிற பழக்கம் எதாவது இருக்கா? இல்லை டாக்டர், அப்படி எந்த கெட்ட பழக்கமும் என் ஃப்ரெண்டுக்கு இல்லை டாக்டர். இல்லை, உங்கள் ஃப்ரெண்டுக்கு பேட் ஹேபிட் ஏதோ இருந்திருக்கு. இந்த ரிப்போர்ட்டை வச்சு பார்க்கும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக நிக்கோட்டின் யூஸ் பண்ணுற ட்ரக்ஸை அதிகமாக யூஸ் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்திருக்குது லங்ஸ் கேன்சர். என்ன டாக்டர் சொல்கிறீங்க? இது வெறும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வெறும் டேப்லெட்லேயே கிளியர் பண்ணிடலாம். பட் ஆனால் ஒரு கண்டிஷன், உங்கள் ஃப்ரெண்ட் ஏதோ ட்ரக்ஸ் யூஸ் பண்ணால் அவர் காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போயிடுவார். உங்களுக்கு தெரியுமா தெரியல, இப்போ உள்ள மார்க்கெட்டில் வீக்கில் இருக்கிற ஒரே பொருள் இந்த கூலிப் தான். டாக்டர் கூலிப்பா? ஆமாம் டாக்டர் நீங்கள் சொல்கிற இந்த தலைக்காணியா? ஆ டேய் என்ன ஏன்டா பார்க்குறேன்? நானே இன்ஸ்டா ரீல்ஸ் பார்த்து அதனால எனக்கு தெரியும். அவர் சொல்கிறதும் உண்மைதான். டாக்டர் அதான் கவர்மெண்ட் 2 மாதம் முன்னாடி பேன் பண்ணிட்டாங்களே, அப்புறம் எப்படி? இல்லைப்பா, ட்ரக்ஸ் டீலிங் ஒரு குரூப் இருக்குது. மெயினாக இவங்க டார்கெட் பண்ணதே சின்ன சின்ன பெட்டி கடை, அப்புறம் ஸ்கூல் காலேஜ் பக்கத்தில் இருக்க நியர்பை கடைகளில் தான். அதுவும் சாதாரணமாக கிடைக்குது. டோட்டலாக டொபாக்கோ 3 வகை இருக்குது. அதில் ஒன்று ஸ்மோக்கிங் டொபாக்கோ, 2வது ஸ்மோக்லெஸ் டொபாக்கோ, 3வது சுவிங்கம். இப்போ உங்கள் ஃப்ரெண்ட் யூஸ் பண்ணுறத பார்த்தா இது ஒரு சுவிங்கம் டொபாக்கோ. அது அதில் சிகரெட்டில் சேர்க்குற நிக்கோட்டினை விட 10 மடங்கு அதிகமாக இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற ஜெனரேஷன் பசங்க அதை சாதாரணமாக எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் அதோட இம்பேக்ட் ரொம்ப மோசமாக இருக்கும். டாக்டர் இதுக்கு எந்த சொல்யூஷனுமே இல்லையா? இருக்கு. வர ஜூன் 26 அப்போ இன்டர்நேஷனல் டே அகேன்ஸ்ட் ட்ரக் அபியூஸ் ஒன்று நடக்குது. அதாவது போதைப் பொருள் ஒழிப்பு தினம் அன்னைக்கு சென்னை தேனாம்பேட்டில் NCB டிபார்ட்மெண்ட் ஒரு மீட்டிங் நடக்குது. டெல்லியிலிருந்து நார்காட்டிக் ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தர் வர்றாரு. நீங்கள் எப்படியாவது போய் அந்த ஜியோவை போய் பாஸ் பண்ணிடுங்க, ஃப்ரெண்டை காப்பாற்றுங்க. மற்றதை அவர் பார்த்துப்பார். ஓகே டாக்டர். ஓகே டாக்டர். ஓகே வாங்க. சார் என்ன பகல் கனவா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையா. நேற்று நம்ம ஸ்டேஷனுக்கு புதுசாக ஒரு எஸ்ஐ வந்தார்ல, அவர் போலீஸ் இல்லையா.
நார்காட்டிக் சிஐடி ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸரான். என்னது, சிஐடி ஆஃபீஸரா? ஆமாம். அண்ணா என்ன என்னடா? யாரோ புதுதாக சிஐடி ஆஃபீஸர் ஒருத்தன் வந்திருக்கான் அண்ணா. அண்ணா இந்த டைமில் சரக்கை கைமாற்றி வர்றது ரொம்ப ரிஸ்க்குண்ணே. சில்லற பசங்களாம் வேலைக்கு வச்சு சரியாக தான் போச்சு. அதெல்லாம் வச்சுக்கினே டேய் அவெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு சரக்கை நிறுத்த சொல்ற. டேய் இன்னைக்கு நைட்டு டிஸ்ட்ரிபியூட் என்னமோ அதை போய் பாரு போ. சங்கர், சைதாப்பேட்டைக்கு போக வேண்டிய சரக்கு போயிருச்சா? போயிடுச்சுண்ணா, ஆனால் ஃபுல்லாக போலீஸ் ரைடாக இருக்குண்ணா. சரி, நீ பண்ண வேண்டியதை பண்ணுங்க, மீதிலாம் நான் பார்த்துக்கிறேன். அண்ணா அந்த சிபிஐ பார்த்தா பெரிய ஆளுமா இருக்கான், நம்ம பேசாமல் சரக்கு வேறு இடத்துக்கு மாற்றிடலாம். சரக்கா மாற்றணுமா? அவன் எவ்வளோ பெரிய ஆளவனா இருக்கட்டும், நம்ம பிளான் பண்ணதே இன்னைக்கு நைட்டு நடக்கணும். இந்த தடவை சரக்கு ரொம்ப கம்மியாக போயிருக்காமே, என்னாச்சு? இல்லைண்ணா, முன்ன மாதிரிலாம் இப்போ இல்லை. போலீஸ் சரக்கு ரொம்ப அதிகமாகிடுச்சு. எனக்கு என்னமோ போலீஸ்க்கு நம்ம மேலே டவுட் இருக்குன்னு நினைக்கிறேன். நோ, நைட்டு தடி ரவுண்ட் சிக்கமாக இருக்குது, சரக்கு ஓடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த மயிறு கதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சங்கரே டோர்ண்ணா, இன்னும் 2 நாளில் நடக்க போகிற டீலிங் ரொம்ப பெருசு. கன்னியாகுமரியிலேருந்து சென்னை சிட்டி ஃபுல்லாகவும் நம்ம சரக்கு தான் ஓட்டணும். அதுக்கு பண்ண போகிறது ரொம்ப ரிஸ்க்கான வேலை. என்னன்னா, ஈஸ்ட் தாம்பரத்துலேருந்து சென்னை பீச் வரைக்கும் போகிற லோக்கல் ட்ரெயினில் நம்ம சரக்கு தான் கொண்டு போகணும். கிட்டத்தட்ட தாம்பரத்துக்கும் பீச்சுக்கும் 18 ஸ்டேஷன் இருக்குது. நாம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறது 3 ஸ்டேஷன் தான். 1 குரோம்பேட்டை, 2வது எக்மோர், 3வது சென்ட்ரல். ட்ரெயினில் எப்படின்னா செக்கிங் இருக்குது, இது பாசிபிளாண்ணா? இது பாசிபிள் தான், ஏன்னா நம்ம சரக்கு கொண்டு போகிறது காலையிலே டைம் தான். ஆஃபீஸ் போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்க, ஸ்கூல் காலேஜ் போகிறவங்க அவசரமாக காலைல தான் போவாங்க. அதனால் பிசி செக்கிங் வரமாட்டாங்க. அந்த டைமை யூஸ் பண்ணி கூட்டத்தொடையா வேலையை முடிச்சிடணும். இஃபானே, நீ மட்டும் வெங்கர் கோச்சில் வர மாதிரி இருக்கும். சரிண்ணா. ஆட பாவீங்களா, இந்த சரக்கு மட்டும் டிஸ்ட்ரிபியூட் ஆச்சுன்னா தமிழ்நாட்டோட நிலைமை ரொம்ப மோசமாயிருமே. இது எப்படியாச்சும் போலீஸ்கிட்ட சொல்லி ஆகணும். டேய் என்னடா வெளியே சத்தம், போய் பாரா. வாங்கடா. அண்ணா, நம்ம பேசிட்டு இருந்த வெளியே ஒருத்தன் பார்த்துட்டானே. யார் அது? அண்ணா, நம்ம பேசுனத வெளியே ஒருத்தன் பார்த்துட்டாண்ணா. சங்கர், சொல்லுண்ணா. நம்ம ஆளுங்கெல்லாம் கூட்டு போய் குத்தி போட்டுரு. என்னண்ணா சொல்கிற? டேய் நம்மளை பற்றி எல்லாம் தெரிஞ்சுன்னா நம்மள தாண்டா ப்ராப்ளம். அதான் நான் சொல்கிற, போய் குத்தி போட்டுரு. சரிண்ணா. சரி வாங்கடா போகலாம். ஏய் வாங்கடா வாங்கடா, அந்த பக்கம் 2 பேர் போங்க, இந்த பக்கம் 2 பேர் போங்க. போடா, அவனுக்கு எப்படின்னா சுத்தி புடிங்கடா. டேய் அங்க இருக்கடா வா. டேய் என் கூடவே வா. நீ இருக்கானடா? இல்ல இல்ல. ஏய் அவன் ரொம்ப தூரம் போயிருப்பான். டேய் அவன் ரொம்ப தூரம் போயிட்டு இருப்பான் போல. ஆட்டோ எடுத்துட்டு வாங்கடா. சரிண்ணே சரிண்ணே.
ஏய் போடா 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 அவனை விடக்கூடாதுடா டேய். ஏய் போங்கடா போங்கடா இன்னைக்கு அவனை விடக்கூடாதுடா. ஏய், போங்கடா போங்கடா, போங்கடா சீக்கிரம் போங்கடா. போங்கடா. நீங்க முடிக்காம அண்ணன் நம்மள வரக்கூடாது சொல்லிருக்காரா. சீக்கிரம் போங்கடா நீங்க முடிச்சே ஆகணும் அவனை. இங்க தான் பக்கத்துல இருப்பான் பிடிச்சிடலாம். போயிட்டே இருக்கா சீக்கிரம் போங்க. ஏய் அதோ இதோ போறான் போறான் பாரு பாறா சைக்கிள்ல போடா போடா அவனை. போறான் பாறா முன்ன. ஏய் போடா அவனை. ஏய் வேகமா போடா வேகமா போடா. அப்படியே ஸ்லோ போயிட்டே இரு. போடா போடா டேய் போடா டேய் போடா போடுறா போடுறா அவனை. எங்க கிட்ட இருந்து தப்பிக்க பாக்குறியா? ஏய் ஓரம் பரா புடிடா அவனை. போறா ஓரம் பாறா போறா போறா புறா அது ஓரம் பாறா அது முன்ன ஓரம் பாறா புறா புறா அட்ரா அவனை அட்ரா அட்ரா டேய் வேகமா வாங்கடா. போங்கடா. விடாதீங்க அவனை அட்ரா அவனை ஓரம் பாறா முன்ன. ஓடி. மாமா விட்டுறாத மாமா. ஏய் நில்றா நில்றா. ஏய் அங்க பாரு அவன் எங்கனா பஜார்ல போய் வெளிய போறான்டா. போங்கடா போங்கடா போய் பிடிங்கடா சீக்கிரம். போங்கடா போங்கடா சீக்கிரம் போய் பிடிங்கடா அவனை. எங்க பஜார்ல போய் வெளிறான் பாரு. கத்தா அவன் மட்டும் என் கிட்ட கிடைக்கல நம்ம அவ்வளவுதான். டேய் ஆளுக்கு ஒரு பக்கம் போய் தேடுங்கடா. சரிண்ணா. போதைப் பொருள் தடுப்பு பிரிவு. இது ஆளுகிட்ட எப்படியா சொல்லி ஆகணுமே. சார் எடுங்க சார் சார் எடுங்க. ஹலோ சார் இது மே மாதம் போகிற பெரிய ட்ரக்ஸ் டீலிங் பற்றி பேசிக்கிது நான் கேட்டேன் சார். எப்படியாச்சும் நீங்கள் தான் சார் இதை தடுத்து நிறுத்தணும் சார். இந்த ட்ரக்ஸ் டீலிங் மட்டும் நடந்துச்சுன்னா தமிழ்நாடு சுடுகாடு மாறிடும் சார். எது ட்ரக் டீலிங்கா? அம்மா யார் நீ எங்க இருந்து பேசுற? உனக்கு எப்படி இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கிடைச்சிச்சு? இரு முதல்ல பதட்டப்படாம நீ விஷயத்த சொல்லு. அண்ணா அவன் தானே இருக்கான் நில்றா டேய். ஹலோ ஹலோ கேக்குதா? விடாதீங்கடா அவனை. புடிங்கடா புடிங்கடா அவனை. புடிங்கடா. ஒருவேளை அந்த பையன் சொன்னது உண்மையா இருக்குமோ? ரீசெண்டாக நிறையா ட்ரக் டீலிங் நடந்துட்டு தான் இருக்கு. ஏய் சுத்து போடுங்க. மாட்டிக்கிட்டான்டா இவன். போடுங்கடா இவனை. சொல்றேன் நீ மாட்டு வேலையை பார்த்துட்டு போய் இந்த மாதிரி ஆயிடுமா உனக்கு? பண்றத பார்த்ததே இல்லாம நீ போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றியா? மண்ணவாரி தூக்கிட்டு போற கண்டா மாட்டவே மாட்டு நினைச்சியா? இப்ப மாட்டின பத்தியா என்கிட்ட தொக்கா? அதான் பேசிட்டே இருக்கல பெரிய மயிறு புடிங்க மாதிரி பண்றது. பாரு என்ன லவ்வா? உன்னை பார்த்தாலே பாவமா தான் இருக்கு. நான் என்ன பண்றது? உன்னை போட சொல்லி ஆர்டர் வந்துருச்சு.
விட்டுலாம்டா, பார்க்க பாவமா இருக்கு. என்ன சென்டிமெண்டா? ஓ நீயும் லவ் பண்றல்ல, அதான் மூட்டு போய் புடி. என்ன பண்றீங்க? கத்திங்க. Audio Jungle. வாங்கடா. Audio Jungle. அலெக்ஸ், அலெக்ஸ், என்னாச்சு? என்ன அழுற? Audio Jungle. இங்க பாரு. என்னால முடியல பசி, என்னால முடியல. இங்க பாரு. என்னால முடியல பசி. அப்பா அம்மா வாழ்க்கையா என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. வாழ்க்கையில இந்த சந்தோஷம் துக்கம் இதெல்லாம் ஜடம் மாதிரி இருக்குது. எப்படி மாதிரி இருக்கு, பேசாம சத்திர மாற தோணும். ஆனா முடியல. இங்க பாரு, நான் தான் கூடவே இருக்கேன்ல, இனிமே நீ எதுக்கும் அழவே கூடாது, சரியா? எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம். Audio Jungle. நான் தான் கூடவே இருக்கேன்ல, இனிமே நீ எதுக்கும் அழவே கூடாது. Audio Jungle. Audio Jungle. சார். ஹாய்டா. எங்க லிங்கேஷும் குமாரும் வரல? சார் அவன் ஏதோ என்சிபி டிபார்ட்மெண்ட் மீட்டிங்காக போயிருக்கான் சார், வந்துடுவான் ஓ சார். ஓகே ஓகே. பாய்ஸ், நாளைக்கு நடக்க போகிற இன்வெஸ்டிகேஷன் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம இது வரைக்கும் டெல்லியில் பண்ண இன்வெஸ்டிகேஷனுக்கும் நாளைக்கு சென்னையில் பண்ண போகிற இன்வெஸ்டிகேஷனுக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். நம்ம இது வரைக்கும் நார்காட்டிக்ஸை சம்மந்தப்பட்டவங்க, உற்பத்தி பண்ணுறவன், கடத்துறவன், அதை வெளியே விற்கிறவன், இதில் ஏதாச்சும் ஒன்று ரெண்டு தான் நம்ம பிடிச்சிருப்போம். ஆனால் நாளைக்கு மிகப்பெரிய wolf கூட்டத்தை நம்ம பிடிக்க போகிறோம். என்ன சார் சொல்றீங்க? உல்ஃப் கூட்டமா? ஆமாம், இங்கே ஒரு wolf கூட்டமே சுற்றிக்கிட்டு இருக்கு. அதை அடியோடு அழிக்கணும். இங்கே இவனுங்க இந்த டார்க் நைட் யூஸ் பண்ணி தான் எல்லா சப்ஸ்டன்ஸையும் வெளியே விற்றுக்கிட்டு இருக்கானுங்க. பாய்ஸ், சார் நாளைக்கு சென்னையில் நடக்க போகிற பெரிய ட்ரக் டீலிங்கை தான் நாம் தடுத்து நிறுத்த போகிறோம். எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கரெக்ட்னா நாளைக்கு தாம்பரம் ஸ்டேஷன்லேருந்து சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு இடையில ஏதோ ஒரு ஸ்டேஷனில் தான் அவங்க எல்லாரும் மீட் பண்ணி ட்ரக்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறாங்க. அங்கே தான் நம்ம அவங்கள பிடிச்சாக்கணும். சார் இவ்வளோத்தையும் தமிழ்நாட்டில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னா இவங்க ரொம்ப டேஞ்சரஸ் சார். ஆமாம் ஆமாம். எங்கேருந்து இதெல்லாம் இவனுங்க பண்ணுறானுங்கன்னு ஒன்றுமே புரியல சார். இது எல்லாத்துக்குமே மெயின் ஹெட்டு ஒருத்தனா மட்டும்தான் இருப்பான். அவனை இன்னுமா சார் பிடிக்காம வச்சுட்டு இருக்கீங்க? இல்லை பிரசாந்த், அவனை நம்ம பிடிச்சிருந்தா அவனை மாதிரி லிங்க்ல இருக்க நிறைய பேரை நம்மளால் பிடிக்க முடியாமல் போயிருக்கோம். सर तमिलनाडु में इतना बहुत ज़्यादा ड्रग्स लड़ा की स्टार्टेड वर्किंग, तब ये गवर्नमेंट को सब बैन करने के सर. ஒருவேளை கவர்மெண்ட்டு பேன் பண்ணால் கூட இங்கே இருக்கிற நம்ம பசங்க ஒருத்தனை பார்த்து ஒருத்தன் எல்லா கெட்ட பழத்தையும் கற்றுக்கிறான். என்ன பண்ணுறது, நம்ம பசங்களோட பழக்கமே ஒருத்தனை பார்த்து ஒருத்தன் காப்பி கேட் பண்ணுறது தானே. ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கே இவ்வளோ சுலபமாக ட்ரக்ஸ் கிடைக்குதுன்னா இன்னும் அந்த ட்ரக்ஸ் பழக்கத்தில் தான் இருக்கணும். எஸ் சார். இவனுங்க எல்லாரையும் சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்ஸ் கேஸில் தூக்கி போட்டு உள்ளே வச்சேன்னா சாகிற வரைக்கும் இவங்களால ஜாமீனில் கூட வெளியே வர முடியாது. கரெக்ட் சார். பார்க்குறேன். நாளைக்கு இந்த ட்ரக் டீலிங் எப்படி தான் நடக்குதுன்னு நானும் பார்க்குறேன்.
பாய்ஸ் சார். நாளைக்கு நடக்க போகிற இன்வெஸ்டிகேஷனில் நம்ம மேலே யாருக்குமே டவுட் வரக்கூடாது. ஓகேவா? ஓகே ஓகே சார். சார். அப்பார்ட்மெண்ட்லாம் சர்ச் பண்ணி சந்தேகப்படுறாங்க யாரு? सर एक मूवी चैट है सर. சார் நீங்கள் சொன்ன மாதிரி கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக செக் பண்ணிடு சார். இங்கே சந்தேகப்படுற மாதிரி யாரும் இல்லை சார். சொல்லுங்கள் சார், இப்போ என்ன பண்ணலாம்? சதீஷ், வென்டார் கம்பார்ட்மெண்ட்டில் நல்லா பார்த்தீங்களா? எஸ் சார், ஃபுல்லாக செக் பண்ணிட்டேன் சார். பாய்ஸ், இந்த டீலிங் மட்டும் நடந்துச்சுன்னா தமிழ்நாடோட ஒட்டுமொத்த நிலைமையே மாறிடும். எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா இன்றைக்கி அந்த 2 கேங்குக்குள்ளேயும் டீலிங் நடந்திருக்கும். கம்பெனி ஃபுல்லாக செட் பண்ணியாச்சு. பேசஞ்சர் யாருமே டவுட் இல்லை சார். சந்தேகப்படுற மாதிரி யாருமே இல்லையா? ஆமாம் சார். என்னமோ தப்பாக இருக்கே. சார் பிளானை மாற்றிட்டாங்க. ட்ரெயின் ஃபுல்லாக செட் பண்ணியாச்சு. ட்ரக் ஸ்டீலிங் அப்படி எதுவும் நடக்கலை. ஷிட்.
ஹலோ 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 மிஸ்டர் முகுந்தன், மிஸ்டர் முகுந்தன், சிஐடி ஆஃபீஸர். தேடெல்லாம் ரொம்ப பலமாக போயிட்டுருக்கு போல. ஆனால் உங்கள் சிஐடி டிபார்ட்மெண்ட் இவ்வளோ தற்கொலையாக இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கலையா? ஆஃபீஸர், அந்த துணி கடைக்கார பையன் தான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருப்பானே. எனக்கு தெரியும் சார். அதான் இன்னைக்கு நைட்லேயே பிளானை மாற்றிட்டேன். எப்படி? தர்மா, இந்த வாட்டி நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்ட. ஃபுல் ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியாக மாத்திர வர நான் இந்த ஊரை விட்டே போக மாட்டேன். அது ரொம்ப கஷ்டம் முகுந்தன். உங்களை மாதிரி பல பேர், பல ஆஃபீஸர்லாம் நான் பார்த்துட்டேன் சார். நீங்களாம் ஏமாத்துறோம். ஓகே, அதையும் பார்ப்போம், மாற்றி காட்டுறேன்.